தமிழ் மக்களுக்கு என் வீர வணக்கம். மாமன்னர் சின்னமருதுவின் ஜம்புத்தீவு பிரகடனம், அதை பற்றிய சிறு தொகுப்பு உங்கள் பார்வைக்காக. இணைத்து சின்னமருது அவர்கள் தென்னிந்திய புரட்சியை முன்னெடுத்தார். இதில் தஞ்சை ஞானமுத்து, ராமநாதபுரம் மயிலப்பன், ஈரோடு பெருந்துறை தீரன் சின்னமலை ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் இந்த போராட்டம் விரிவடைந்தது. அந்த போராட்டத்தின் முக்கிய நிகழ்வுதான் 1801 ஜூன் 16 அன்று சின்னமருது அவர்கள் வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் என்ற திருச்சி பிரகடனம். 1801 ஜூன் 16 அன்று இத்தகைய பிரகடனம் ஒன்று திருச்சி கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் வாயிலிருந்தும் எடுக்கப்பட்டது. அந்த பிரகடனத்தில் சின்னமருது அவர்கள் தமிழக மக்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி போராட அழைக்கிறார். அந்த அறிக்கையில் இருந்து 1800 காலகட்டத்தில் தமிழகத்தில் நிலவி வந்த அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆற்காடு நவாபு ஐரோப்பியர்களின் கீழ் அடிமையாக மாறிப்போயிருந்தார். மேலும் ஒட்டுமொத்த வரி வசூல் செய்யும் உரிமையும் அவர்களுக்கு தந்திருந்தார். தமிழர்கள் தங்களுக்கு ஒற்றுமையின்றி இருந்த காரணத்தால் தான் ஐரோப்பியர்கள் தமிழகத்தை எளிதாக பிடிக்க முடிந்தது என்று கூறுகிறார் சின்னமருது. மேலும் அதனால் அடிமட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவிற்கே வழியின்றி நீரை மட்டுமே அருந்தி வாழ்கின்றனர் என கூறுகின்றார். இந்த நிலையை போக்க ஐரோப்பியர்களை எதிர்த்து தமிழகத்தில் மதம் மற்றும் சாதியை கடந்து அனைத்து மக்களும் போராட வேண்டும், அதற்காக ஆயுதம் தாங்கி வாருங்கள், ஐரோப்பியர்களை வெளியேற்றி நம் தாய்மண்ணை சுதந்திர மண்ணாக மாற்றுவோம் என்று அறைகூவல் விடுக்கிறார் சின்னமருது. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டதை குறித்து ஆவணம் எழுதிய கோர்லே அவர்கள் இந்த பிரகடனம் கிரேக்க பிரகடனத்துடன் ஒப்பிடக்கூடியது என்று கூறுகிறார். நவீன வரலாற்று ஆசிரியர்கள் சின்னமருதுவின் இந்த பிரகடனத்தை பிரெஞ்சு புரட்சி பிரகடனத்துடன் ஒப்பிடுகிறார்கள். தற்போது நம்மிடம் உள்ள ஆங்கில ஆவணங்களிடமிருந்து ஜூன் 16 அன்று திருச்சியிலிருந்து இந்த ஆவணம் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. எனினும் இந்த ஆவணம் அதற்கு முன்பே பல இடங்களில் வெளியிடப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். மேலும் ஓலைச்சுவடிகள் வழியாகவும் வாய்மொழியாகவும் மக்களிடம் பரப்பப்பட்டிருந்திருக்கலாம். இந்த முக்கியமான பிரகடனத்திற்கு பிறகுதான் தமிழகத்தின் தென்னிந்திய புரட்சி மிகவும் வேகம் எடுத்தது. கிட்டத்தட்ட அரியலூரிலிருந்து தொடங்கி தூத்துக்குடி வரை புரட்சி அதிவேகமாக வளர்ந்தது. ஒட்டுமொத்த கடற்கரையும் தென்னிந்திய புரட்சியாளர்களின் கையில் வந்தது. இதனால் ஆங்கிலேய அரசு சரக்குகளை தூத்துக்குடி வழியில் அனுப்ப முடியாமல் சுற்றி அனுப்பும் நிலை ஏற்பட்டது. இந்திய சுதந்திர வரலாற்றிலும் தமிழக வரலாற்றிலும் மிக முக்கியமான இந்த ஆவணம் பற்றி பெரும்பாலானவருக்கு தெரியாமல் இருப்பது மிகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்திதான் என்பது குறிப்பிடத்தக்கது.